ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜிராயா. இன்றைக்கி ரூமை சேரம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு உண்மையை தெரியுது இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ கேம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகும். தேவையில்லாத இடத்துல நானே கட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாங்கில் இருப்பானுங்க 3 பேருமே. சரி நம்ம ஷார்ட் ரேஞ்சு தானே விளாடுவோம், பக்கத்தில் போய் அடிப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகலான்னு போவோம். இல்லை இவன் எப்படி விளாடுவானே தெரிய மாட்டேங்குது. இதுவா இங்கிட்டு போவோம். உழுகலை சாவு. யாரா நீ முன்னாடி நின்று அடிச்சுட்டான் பொடனியில். சரி உனக்கு அடுத்த ரவுண்டு இருக்குதுக்கா. இந்த ரவுண்டில் கொஞ்சம் ஓப்பன் அதிகமாக இருக்கும். இந்த ரவுண்டில் கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் வந்துட்டாருங்கன்னா பிரச்சனை இல்லை. இவங்க வேறு வெளியே விட மாட்டேங்கிறானுங்களே. வா 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 இங்கே மிஸ்ஸு. லாங்கில் இருக்கிறானுங்களே. கொஞ்சம் ஷார்ட் ஏறிடுவோமா? 2 பேர் இருக்கிறானுங்க. இங்கிட்டு வந்துட்டானுங்க 2 பேருமே இங்கிட்டு வந்துட்டானுங்க. நான் அங்கிட்ட இருக்கேன்னு தெரியுதுக்கானுங்களா? நான் இங்கிட்டு இருக்கேன்டா. டவுனு இல்லை கன்ஃபார்ம் பண்ணிடுவோமா? ஆமாம் பண்ணிக்கலாம். ரவுண்டு வாழ் விழுவ மாட்டேங்குதுன்னு பார்த்து. ஓகே சூப்பரு. இங்கிட்ட இருக்குது. இங்கிட்டே க்ளோவாலையும் எடுத்து விட்றேனே. ஜோனுக்கு போயிடலாமா? ஜோன் வருது. இங்கிட்டு ஒன்றொருத்த எங்கே இருக்கிறேன்னு தெரியல. அவனும் கொஞ்சம் இருக்குது. அதை பார்த்து தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனால் எங்கே 3 பேர்த்தில் ஒருத்தனை அடிச்சுட்டு ஒருத்தனை அடிலாம் ரஷ் பண்ணுவோம். அந்த 3வது ஆள் எங்கேருந்து அடிச்சிட்டான்னா 10th கடைசியில் இதாகிடும். எங்கே டேமேஜு. சரிடா வெளியே வாடா. 2 பேரும் ஒரே ஒன்றா கண்டா அப்படி நிற்கிறானுங்களே. மேலே சரிடா. எங்கிட்ட வந்து அடிக்கிறேன்டா. வந்துட்டான் டக்குன்னு. அதுக்குள்ளே இங்கே வந்துட்டான். ஐயோ ஜோனில் டேமேஜ் ஆகிடுது. சரிடா மிஸ் ஆகுறானுங்களே. ஐயோ நான் போட்ட க்ளோவால் எனக்கே வினையாகுது. டேய்ரா ஜோனுக்குள்ளே போய்க்கலாம்டா. அடைச்சி விட்டான். யாரா நீ? எனக்கு ஜோனுக்குள்ளே அடிக்க பாயினேங்கிற பேரில் நீயே செத்துட்டியடா. ஜோனில் செத்துட்டியடா. சரி நம்மளுக்கு நல்லது தான். சாவு சரியான சாட்டு. 1க்கு 1ன்னு நம்ம ஈக்குவலாக இருக்கோம். இப்போ முந்தளவுக்கு நம்ம ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு அவங்களோட எக்ஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரஷ் பண்ணி போவோம், பார்த்துக்கலாம். இந்த மேலே ஒருத்தன் இருக்கிறேன். இன்னும் 2 பேர் இங்கே ஒருத்தர் இருக்குது. இன்னும் ஒருத்தர் இங்கே இருக்குதுயா. விழுவ மாட்டேங்குது. இந்த பக்கத்தில் போனால் நல்லாயிருக்கும். மேலே கொண்டு வச்சிடலாமா? சிக்கலை. இங்கிட்ட ஒருத்தன் வந்துட்டான். என்ன கவனிக்காமல் இருந்துக்கேன்ப்பா இவனை. மேலே எங்கேயானு நினச்சா இங்கிட்ட வந்துட்டியா கடைசியில். சரி இங்கிட்ட வரட்டும். மிஸ் ஆகுது. ஏறா கொஞ்சம் லாங்கி அடிக்கலாமா? வேணாம் இப்படி போய் அடிப்போம். எங்கே இருக்க இப்போ மிஸ் ஆகுறான்ப்பா. அங்கிட்டு வந்துட்டான். இருடா மேலே போயிட்டேன்டாடுறா. வெளிவா. ஐயோ உழுவில். ஐயோ அடிக்கிறான். சாவு சரியான அடி. இல்லை கன்ஃபார்ம் பண்ணிடுவோமா? ஐயோ பின்னாடி ஒன்றத்தை வேறு கண்ணாடி க்ளோவல் போடுறா. கத்தியே வீசிட்டு இருக்கிற. இருடா இங்கிட்டு வரேன்டா. இருடா பொறுமையா. உழுவில். எங்கே ஒருத்தர் ஜோன்லேயே செத்துடுறான். எங்கே ஒன்றொருத்தன் அந்த பக்கம் ஜோன் வேறு அங்கே தான் விழுவுது. கீழே தான் இருக்கான். நல்ல வேலை நான் குதிக்கிறத பார்க்கல, இல்லை தலையை உடச்சிருப்பான். ஐயோ உழுகலை. சரி இதுக்கப்புறம் முடிஞ்சாலும் க்ளோவால் போடாமல் தான் விளாடணும். ஓப்பனில் தான் விளாண்டாவணும். ஏன்னா ஜோன் சிங்க் ஆகுது. அவனும் அடிக்க பாடு இருக்காது, நம்மளும் அடித்த பாடு இருக்காது. ஸோ அதுக்கு மேலே ஓப்பன்லேயே விளாடுவோம். டேமேஜு. இருடா அடிச்சுட்டு ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு அடி வாங்கிக்கடா. விழுக மாட்டேங்குதே. ஐயோ வானத்துக்குலாம் தூக்குதே. இருடா. ஐயோ சாங். ஓகே முடிஞ்சே. ஸோ இப்போ நம்ம 2 அவனுங்க 1. இந்த இடமா? இந்த இடத்துல எங்கிட்ட வருவானுங்கன்னு தெரியல. இதா வேண்டாம். ஒரு செகண்ட் நின்ட்டான். ஈஸ்டானா நின்ட்டான் அடி. எப்போ இன்னும் 1 செகண்டா நின்ட்டான். ஏன் நின்றான்னு தெரில. ஏதாச்சும் கேட்டு நின்றானா? இதான் க்ளோவெல்லாம் வச்சுருந்தான். ஐயோ இவன் எங்கிட்ட அடிக்கிறான். ஐயோ பின்னாடி வந்துட்டான். ஐயோ டேய் இருறா. ஒன்றத்தையும் இறங்கிட்டு வந்துட்டானே.
ஆஹா அடிக்கிறான். ஏய் நல்ல வேலை. ஐயோ தப்பிச்சிட்டேன். இருறா வரண்டா இருறா. ஆஹா சுத்து போட்டு அடிக்கிறானுங்களா? இருங்கடா வரண்டா, இங்கிட்டு வரண்டா உங்களுக்குள்ளேயே. எங்கே இங்கே ஒன்று இருக்கான். எவனாச்சும் ஒருத்தனை அடிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு மெடிக்கல் சுற்றுவோமா? வந்துட்டான் அதுக்குள்ளே. ஒரு மெடிக்கல் சுற்றுறது தான் நல்லது என்ன கேட்டால் இப்போதைக்கு. ஆனால் அவனுக்கு MP40 அடிக்கிறானுங்க. டக்குன்னு ஹெட்டில் தூக்கி விட்டானா பிரச்சனை ஆக்கிடும். ஐயோ பழக்கிறானுங்களே. விழுந்தது. ஐயோ இங்கிட்ட ஒன்று தேன்ட்டான். நான் போயிட்டு ஏன் எதுக்கு சொல்கிறேன்? டீ போகிறான். டீ ஈரா முழுக மாட்டேங்குதே. இன்னொருத்த வேறு எங்கே இருக்குதுன்னு வேறு தெரியலையே. வீட்டு மேலே. டீ யாரா நீ வீட்டு மேலெலாம் ஏறி நிற்கிற? டீ ஏறா நீ கீழே வாடா. இங்கே வந்துட்டான். ஐயோ உக்காருங்கிற பேரில் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டேனே. ஏறா ஓகே. கிளாக் டவர் அந்த ரவுண்டு. கிளாக் டவரில் பார்த்துக்கலாம். ஏறா ரஷ் பண்ணிடுவோம். அதான் நம்மளுக்கு காட்டு. ரஷ் பண்ணலான்னு பார்த்தா இங்கிட்ட வந்துட்டானுங்கப்பா டக்குன்னு. 3 பேருமே இங்கிட்டானா? ஆமாம் 2 பேர் ஒருத்தக்களோ ஸ்கின் நல்லா நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. 2 பேர் வெள்ளை கலவால் தான் வச்சுருக்கானுங்க. ஸ்கின்னு காட்ட மாட்டேங்குது. டவுன்லோட் பண்ணலாட்டுக்குது நம்ம. இங்கே மாட்டேங்குது. கீழெல்லாம் சுடாரடா அடிச்சு விட்ருவானுங்க. ஒருத்தர் கீழே தான். ரஷ் பண்ணிடலாமா? 2 பேர் தான் அங்கே இருக்கானுங்க. வேணாம் ஒருத்தனை அடிக்கணுங்கிற பேரில் 2 பேர்த்திட்ட போய் நம்மளை எடுத்து கொடுக்க வேணாம். இதுதான் நான் இங்கிட்டு வரேன்டா. எங்கே உழுகலை. ஒன்றும் திங்கிட்டு இவனை எப்படி நான் கவனிக்காமல் விட்டேன்னு தெரியலையே. ஐயோ ஓ மை காட். ஈரா ஐயோ சுற்று போட்டானுங்க 3 பேர். இருறா ஐயோ விழுவ மாட்டேங்குது. ஈரா சாவு ஏனடி. இருறா உனைய காலி பண்ணுறான்டா. இருடா செத்தலை நீ இன்னைக்கு. இல்லை சாவு சரியான அடிக்கலை. கன்ஃபார்ம் பண்ணிடுவோமா? ஆமாம் கன்ஃபார்ம். ஐயோ இம்மாந்தண்டி கேப்பா. நல்ல வேலை அடிக்கலை. சரி அங்கிட்டு போவோம். இவனையும் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நல்லது. 2 பேர்த்தையும் காலி பண்ணியாச்சும். ஒருத்தன் தான் கேர்லெஸ்ஸாகவும் ஆடவே கூடாது. ஏன்னா 2 பேர் அடிக்கிற கூட ஈஸியாக இருந்தால் இந்த கடைசி ஒருத்தன்ட்ட தான் போய் நம்மளே இந்த மாதிரி சிக்கிக்கிறோம். பாதி ஹெச்பி குறைச்சிட்டாவனோ ஒரே டிஸ்டாக செத்துருவோம். அவன் அங்கிட்ட இருக்கா, நான் இங்கிட்ட சுட்டுட்டு இருக்கிறேனே. ஐயோ அடிடா ரசா ஐயோ அடைச்சி விட்டான். ஐயோ சோனு பின்னாடி கேப் இருக்குது. சூப்பரு. ஏறா அவனே நான் அங்கிட்டு வரேன்டா. ஏடா ஒரு மெடிக்கெட் சுத்த விட மாட்டேங்கிறேன். வீட்டுக்குள்ளே போயிட்டான். வெளியே வர்றப்ப அடிச்சிடலாமா? வெளியே வரல. இங்கிட்டு வருவானா எங்கிட்டு வர போறியா? இங்கிட்டு வந்துட்டேன். ஓ டேமேஜ். சரி அவன் மெடிக்கல் சுத்த கேப்பில் நம்மளும் ஒரு மெடிக்கெட்டை சுற்றுவோம். ஆமாம் இப்போ வெளியே வந்தால் வச்சிடலாம். ஏன்னா ஜோன் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது. வெளியே வந்துட்டான். சாவு தரமாக ஷாட்டு. வேற மாதிரி 1v3 3-2 ஈக்குவலாக இருக்கிற நம்ம தான் இப்போ ஈக்குவலாக இருக்கோம். பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணியாச்சு. இப்போ எங்கே இருக்கிறான்? ஒருத்தங்கிட்டு வந்துட்டான். ஐயோ ஒன்றத்தை அழுத்துட்டான். க்ளோவாக இங்கிட்டு போடுறான். இருறா ஐயோ உழுகலை. பின்னாடி இருக்கவன் தொல்லை தான் தாங்க முடியல. ஃபஸ்ட்டு இவனை தான் காலி பண்ணணும். யூஎம்பி வச்சு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏறல சாவு. உன்னை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்டா. உன் தொல்லை தாங்க முடியல. அது இவனை அடிக்கணும். இதான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்னொருத்த இங்கே இருக்கிறானா? சரிடா ரஷ் பண்ணி வரேன்டா. இன்னொருத்த எங்கே இருக்கிறியா? ஏறா உழுக மாட்டேங்குது. அங்கே ஒருத்தன். நம்மளுக்கு தான் லாங் ரேஞ்சே வராது. அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக லாங்கில் போய் நின்றுக்கிட்டே. கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சு போனால் நல்லாயிருக்கும். ஜோன் சுருங்குச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுருங்கு. ஓ டேமேஜ் கூட இல்லையே. ஆஹா 2 பேருக்கு. ஐயோ டக்குன்னு வேறு இங்கே வந்துட்டானே. இருறா பின்னாடி அது என்ன சவுண்டுன்னு கேளுங்க. வீடியோ பார்க்கறதுல ஏதோ விசேஷமாக இருக்குது. அதான் மைக் செட்டு ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதுதான்
ஐயோ உழுகலை. ரீலோட் பண்ணிக்கிறேன்டா. ஓ அங்கே ஓகே. ஓ இதோ. ஓ செட் உழுக மாட்டேங்குது. ஆஹா ஆஹா இருறா வெளியே வா. இப்போ உழுவுலே நாற்று கடிச்சிருக்கணும். இருறா ஐயோ என்ன உழுவ மாட்டேங்குது. சாவு ஒன்று வளர்த்தேன் கன்ஃபார்ம்லாம் பண்ண ஒன்று அடிச்சிடலாம் டக்குன்னு இவனையும். ஐயோ உழுவ மாட்டேங்குது. எங்கே அங்கே போயிட்டான். புட்டு கண்ணை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல. ஐயோ உழுகலையா சார். கில்லு கன்ஃபார்ம் ஆனார். ஹெட்டுக்கு வேறு கரெக்டாக போச்சா. உந்துச்சு நினச்சிட்டேன்ப்பா. அவனே ஜோனுக்குள்ளே போயிட்டேன். ஆஹா ஐயோ ஜோனு சார் கரெக்டாக தூக்க நேரம் பார்த்து செத்துட்டான். ஓகே அவனுக்கு 2-4. நம்ம தான் லீடிங்கில் போயிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. இவங்க ரஷ் பண்ணுற மாதிரியே தெரியல. இவனுங்க லாங்லேயே நிற்கிறானுங்க. கொஞ்சம் பக்கத்தில் வந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கேயும் இங்கிட்ட ஒருத்தான் நம்மளுக்குனே வரானப்பா. ஒருத்தன் என்ன ஆகிட்டான். ஆப்லைன் எதுவும் போயிட்டான். நான் ஜோனில் செத்துட்டியேன். எப்படி ஜோனில் சாகரியான்னு தெரியலையே. ஒருவேளை புது பிளேயரும் இருக்கலாம். ஆனால் நான் மேட்ச் ஆரம்பித்தோன்னே லெவலையும் எதுவுமே பார்க்கவே இல்லை. டேமேஜ் எனக்கும் அவனுக்கும். நான் 24 தான் வச்சு ஹெல்மெட்டை பாதி கழட்டிட்டியான். ஒரு மெடிக்கல் சுற்றிக்குவோமா. டேமேஜ் கொடுத்தவங்கன்னு ரஷ் பண்ணுறானே. இதுடா ஒரு மெடிக்கெட்டை சுற்றிக்கண்டா. வெயிட் பண்ணுறான். ஒரு மெடிக்கெட்டை போட்டுக்கிறேன். எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. வேறு 2 பேரும் முன்னாடி தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 பேரும் முன்னாடி. ஐயோ டேமேஜ் ஆகிட்டான். நல்ல வேலை மெடிக்கெட்டை சுற்றலைன்னா நம்ம நிறைய அவ்வளோதான். எங்கிட்டு போவோம். வந்துட்டான். ஐயோ உழுகலை மிஸ்ஸு. இங்கிட்ட ஒரு நேரத்தை வந்துட்டான். சுட்டு போட்டானுங்களே. இருங்கடா. ஆஹா ஐயோ 2 பேர் அடிக்கானுங்க. எவனா சொல்கிறேன் காலி பண்ணி அவனுமே இப்போ டேமேஜ். ஃபஸ்ட்டு உனைய முடிக்கண்டாடுறா. நின்றா ஒரு இடத்துல இல்லை சாவு. இல்லை கன்ஃபார்ம் பண்ணிடுவோமா. ஆமாம் அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே இப்போ. குரங்கு சாவு. யாரில் நீ டக்குன்னு எப்படி எகுதி குடிச்சான்னு பாருங்க. எதிர்பார்க்கவே இல்லை அவன் இப்படி வருவான்னு. ஓகே 2-5 நம்ம தான் லீடிங்காக போயிட்டுருக்குறோம். ஜெயிக்கிற மாதிரி நம்ம தான் போயிட்டுருக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணியாச்சு. அவனுங்க வர்ற மாதிரியே தெரில. நானும் வருவானுங்கன்னு நின்று பார்த்தேன். வரவே இல்லை. சரி எங்கடா இருக்கிறீங்க. அவன் யாரில் அவன் சாகசம் பண்ணுவான் நாட்டுக்குது. எங்கேயோ இருக்கிறீங்க. ஃப்ளோவெல்லாம் மேலெல்லாம் ஏற்றி போட்டிருக்கேன். ஒரு வேலை இப்போ தான் பண்ணுறீங்கிற பேரில் ஜோனில் சத்து கிடக்கிறானோ. ஆஹா ஐயோ அடிக்கிறானுங்க. மாட்டுக்கட்டில் அடிக்கிறானுங்க. அவனுக்கு தான் ரஷ் பண்ணி ஒன்றும் நம்ம தான்ப்பா ரஷ் பண்ணி போகிறோம். டேமேஜ் ஓகே அங்கே இருக்கிறானே. எனக்கு லாங் ரேஞ்சே வராதுடா. கொஞ்சம் பக்கத்தில் வாங்கடா. இருங்கடா ஒரு மெடிக்கல் சுற்றுற டாப்பில் வெளியே வந்து அடிப்பேன். வெளியே வந்து அடிப்பேன். வர்ற மாதிரி தெரில. சரி நம்ம அங்கே ரஷ் பண்ணி அவனை ஃபஸ்ட்டு காலி பண்ணிடுவேன். ஏன்னா அவன் தான் நம்மளுக்கு ரொம்ப உயிரை எடுக்கிறீங்க. ஐயோ சரி அவனை பார்த்துட்டு இவனை விட்டுட்டோமே. ஆஹா அவனுக்கு 3 ரவுண்டு வந்துட்டானுங்களே. எங்கே இருக்கான். ரஷ் பண்ணி போவோம். பார்த்துக்கலாம். ஐயோ ஆஹா ஹெட்டில் அடிச்சு விட்டான் டக்குன்னு. எதிர்பார்க்கவே இல்லை. வந்தோடனே அடிச்சுட்டான். 4 ரவுண்டு வந்துட்டானுங்க. 5-4 வந்துட்டுருக்கானுங்களே. முன்னாடியே வந்துட்டுருக்கானுங்க. இவங்களை எப்படியாச்சும் முடிச்சு விட்டாகணும். இந்த ரவுண்டை அடிக்கணும். ஆனால் 5-5 ஈக்குவலாக வந்துட்டானுங்க. ரொம்ப தொல்லையாக போயிடும். பார்த்தீங்கன்னா நானே ரஷ் பண்ணி வந்துட்டேன். ஆனால் இவங்க வர மாட்டேங்கிறானுங்க. பக்கத்துலேயே வர மாட்டேங்கிறானுங்க. லாங்லேயே நிற்கிறானுங்க. இந்த ஒருத்தன் தான் ரஷ் பண்ணி வர்றியான். இவன் ஏதோ வந்துட்டு இருந்தேன். இப்போ இவனும் வர மாட்டேங்கிறியா. எங்கே இருறா. ஐயோ உழுகலை. இங்கிட்ட ஐயோ வந்துட்டான். மேலே வந்துட்டான். ஆஹா டே அவன் என்ன ஆப்லைன் போயிட்டானா. ஐயோ ஜோனில் அடி விழுகுது. ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இருறா. ஆஹா விழுகலை. ஐயோ இவனும் அடிக்கிறான். இருங்களா எவனாச்சும் ஒருத்தனை அடிக்கிறேன். இருங்கடா. ஆஹா சிக்க மாட்டேங்கிறானுங்களே. ஐயோ டேமேஜ் ஆகிட்டான். மெடிக்கல் சுற்றிக்கலாமா. ஆஹா இப்போன்னு பார்த்து கீழே சுட்டுட்டு இருக்கிறேனே. டே எவனாட்டா. ஐயோ விழுக மாட்டேங்குது. இவங்கிட்ட வந்துட்டான். சாகு நல்ல சாட்டை.
ஒன்றத்தவனுங்க வந்துட்டான் அவனும் வந்துட்டான். ஐயோ ஐயோ MP40 வச்சு கண்ணா அப்படின்னா நான் அழுத்துறானே. ஈரடா ஐயோ ஒரு அடி அடிச்சா சுற்றுருவேன். டி ஒரு மெடிக்கல் சுற்றிக்கண்டா. வெயிட் பண்ணுறா ஒரு மெடிக்கட்டை சுற்றுவோம். ஆமாம் ஒரு அடி ஆகிட்டான் அவன். MP40 வச்சு கண்ணா அப்படின்னா அழுத்துறான். அங்கிட்ட போயிடலாமா? அங்கிட்ட போனால் தான் சேஃபு. ஜோன் இருக்குது, அடைச்சி விட்டானா டக்குன்னு. ஐயோ இவ்வளோ இல்லை, இவ்வளோ மாட்டுக்குது. ஏறா ஐயோ இதே கண்ணறா கையில் குத்திட்டு இருக்கிறா. சரி ஜோனுக்கு ஓடிடும். என்னன்னு அடிச்சுட்டான் என்ன பண்ணுறது. எப்பா அவன் அங்கிட்ட பண்ணிட்டானா எடுக்குது. எங்கே ஆஹா தலையா உயிரை ஜோனுக்கு படிச்சமாக கொடுத்துட்டானே. சரி நம்ம தான் ஒரு ரவுண்டு லீடிங்கில் இருக்கோம் 4-6. இந்த இடமா எனக்கு சுத்தமாகவே இல்லை, வரவே வராது, விளையாடவே வராது. பார்த்தீங்கன்னா அவனுங்க வர மாதிரியே தெரியல. சரி நம்ம ரஷ் பண்ணி போவோம்னு சொல்லி ரஷ் பண்ணி போயாச்சு. எங்கே இருக்கான் ஒருத்தர் அங்கே இருக்கிறான். ஒருத்தர் ஆஃப்லைன் போயிட்டான். ஆஃப்லைனுக்கு ஆசைப்பட்டு நம்ம சுட்டு காட்டிக்கக்கூடாது நம்ம எங்கே இருக்கிறோன்னு. ஏன்னா ஒருத்தனை தான் பார்த்துக்கோ. இங்கே வந்துட்டான். 2 பேரும் இங்கே தான். இப்போ ஒருத்தர் அங்கே இல்லை, லாங்கில் இருக்கேன். ரொம்ப சுற்றி வரானா பார்க்குறானா. எங்கே இருக்கிறான் பார்த்தீங்களா? ஆஹா நான் போட்ட குளோவால் மேலே ஏரியானே அடிக்கிறியா? ஃபஸ்ட்டு உனே காலி பண்ணுறாட்டா. ஏறா இது ரூமாக இருக்குது. 2 பேர் ரொம்ப நம்மளுக்கு தொல்லை பண்ணுறானுங்க. எங்கே சரி விழுந்துருக்கணும், விழுக மாட்டேங்குதே. இருந்தேன் வரேன். ஆஹா ஐயோ அப்படியே அழுத்துறியான். இவன் ஒரு டசட்டில் ட்ரை பண்ணுறியான். எவனுக்கையுமே சிக்காமல் தப்பிச்சே ஆகணும். எங்கே இல்லை வரேன். எப்பா பின்னாடிக்கவே ரொம்ப தொல்லையாக இருக்கிறான்ப்பா நம்மளுக்கு. இல்லைனா கூட இவனை டக்குன்னு ஈஸியாக முடிச்சு விட்றலாம். 1 செகண்ட் நிற்கவே பயமாக இருக்குது இவங்கள்ட்ட. சார் இங்கிட்ட அடைச்சி விட்டு வர விட்டு அடிப்போமா? அதான் காட்டு. இங்கிட்டு வாங்கடா. இங்கிட்டு வந்து தானே அவங்க கொஞ்சம் சாட்டு வந்தானுங்கன்னா பரவாயில்ல. ஐயோ டேமேஜ் ஆக்கிட்டான். ஆஹா 2 பேருமே இங்கிட்டான்னு வர்றானுங்க. வாடா வெளியே வாடா. ஐயோ அங்கிட்டு போகிறான். அங்கிட்டு வந்துட்டான். சரி செத்தடா. இப்போ சாவு சரியான அடிக்கல. கன்ஃபார்ம் பண்ணிடுவோமா? வேணாம், கையோட இவனையும் முடிச்சு விட்ருவோம். அதான் நம்மளுக்கு நல்லது. மேலே வேறு நிற்கிறேன், வாஸ்தமாக தான் இருக்குது. வச்சிடலாமா? ஐயோ டேமேஜ் தான் விழுகுது. ஆஹா அழுத்திட்டான். எமௌண்ட் போடுவானாட்டுக்குது, நம்மளுக்கு தான் காட்ட மாட்டேங்குது. எமௌண்ட் தான் போடுறானுங்களாட்டுக்குது, காட்ட மாட்டேங்குது. சரி இதுக்கு மேலே இவனுங்க என்ன ஆனாலும் சரி ஒரு ரவுண்டு கூட தாண்டக்கூடாது. இதுலேயே இவனுங்களை முடிச்சு விட்றோம். ஆமாம் எமௌண்ட் போடுற மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு இந்த இங்கே ஃபேக்ட்ரியில் அடிச்சப்பே அமௌண்ட் போட்டான்னு தான் நினைக்கிறேன் அநேகமாக. ஏன்னா நம்ம எதுவுமே டவுன்லோட் பண்ணல, எதுவும் முழுசாக தெரியாமல் பேசக்கூடாது. சரி இருந்தாலும் இதோட மேட்ச்சை முடிச்சு விடுவோம். டைம் ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்குது. இதோட மேட்ச்சை முடிக்கிறோம். ஒரு ரவுண்டு கூட அடிக்க விடக்கூடாது. பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணியாச்சு. ஏன்னா இவனுக்கு வர்ற மாதிரியே தெரியல, பூரா லாங்லேருந்தே அடிக்கிறானுங்க. இப்போ பக்கத்தில் போ சாவு. சரியான அடி. இவனை கன்ஃபார்ம் பண்ண விட்டோன்னே அவனையும் முடிச்சிடணும். ஏன்னா இவங்க லாங்கு பார்த்து இல்லை, இவனுக்கு வீக்னஸ் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஷார்ட் போனால் அடிக்க மாட்டேங்கிறானுங்க, லாங்கில் நின்றா தான் அடிக்கிறானுங்க. ஏன்னா நம்ம நெட்டுக்கு நேரம் ஓடி வரோம்ல, அதில் அடிச்சிடுறானுங்க. ஸோ இவனுங்களுக்கு பக்கத்தில் போய் மூவ்மெண்ட்டு கொடுத்தா ஒன்றும் வேலையே ஆகலை இவனுங்கள்ட்ட. அதனால் இப்போ இவனுங்களை முடிச்சு விட்ருலாம். சாவி சரியான சாட்டு. இன்னும் ஒரே ரவுண்டு மேட்சை முடிக்கிறோம். ஸோ 7-5 இதோட மேட்சை முடிக்கிறேன். என்னன்னாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எங்கேயோ இருக்கிறியான். அவனை நானே ஒரு 2 நிமிஷம் நின்று கண்டுபிடிச்சேன் எங்கே இருக்கிறியான்னு. மேலே அந்த டாப்பில் இருக்கிறான். அது ஏதோ ஒரு கண்ணை வச்சுட்டு அடிக்கிறான். என்ன கண்ணுன்னு தெரியல. ஏன்னா அந்த புல்லட்டை தடன்னு வருது. என்ன கண்ணா இருக்கும்? வாடா வெளியே வாடா. டேய் கீழே வாடா. ஐயோ எங்கே வா வெளியே வா. ஐயோ உழுவுல. சரி பேசாத அங்கிட்டு போய் அடிச்சிடலாமா? அங்கிட்டே போகிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கிட்டு போயிடலாம். ஐயோ ஒன்றொருத்தொன்று ஆஃப்லைன்ப்பா வரணும். இங்கே ஒருத்தன் தான் பாருக்கேன். சரி நம்மளுக்கு போய் ஈஸியாக கிடச்சிடும். அவ்வளோவே அவனுங்க தான் கேட்டானுங்க. இருந்தாலும் ஏன் ஆஃப்லைன் போகிறானுங்கன்னு தெரில. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கேட்கணும். ஆஹா விஎஸ்எஸ்ல அடிக்கிறான். விஎஸ்எஸ் சவுண்டு தான் கேட்குது. ஆஹா அப்போ இவன்ட்ட ஓவர் லாங்குன்னுட்டா நம்ம கதையை கண்ட்ரோல் பண்ணிடுவானே. ஐயோ இங்கிட்ட வந்துட்டான். ஐயோ தலையை காட்டாத. ஏடா சாவு. என்ன டேமேஜ் மட்டும்தான் ஆகுது.
இருடா. சரி விழுந்துருச்சு. டேய் என்னடா டேமேஜ் மட்டும் தான் விழுகுது. டேய் நீ எங்கே போனாலும் உனக்கு விட மாட்டேன்டா வேண்டாம் சாவி. ஸோ கைஸ் ஃபைனலாக ஜெயிச்ச நம்ம தான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோவை சந்திக்கும் உங்கள் அன்பன் சிராயா. பாய் காய்ஸ்.